வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை சப்பாத்தி. வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டிலேயே வெந்தயக்கீரை இப்படி முளைக்க வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா எங்கிட்ட கொஞ்சம் வெந்தயக்கீரை இருந்தது. அதோட இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த செடியிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப்பு கடலை மாவு. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு. அப்புறமா ஒரு 1/2 கப்பு தயிர். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரிமெத்தின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். அப்புறமா ஒரு ஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துருக்கேன். இது அந்த சப்பாத்திக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தயிர்லேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு நார்மலாக எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது ஊறினா போதும். பாருங்கள், இந்த 2 நிமிஷம் ஊறின மாவை நம்ம நார்மலாக எப்போவும் சப்பாத்தி எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி நமக்கு தேவையான சைஸில் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மாவை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப திக்காக தேய்க்காதீங்க, ரொம்ப மெல்லிசாக தேய்ங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கல் பக்கத்தில் சூடாக இருக்குது. நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிருச்சு. இதில் இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுட்டு 2 சைடும் எண்ணெயை தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாட்டா நீங்கள் நெய் கூட இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் ஆனாலும் உங்களுக்கு இது கெட்டு போகாது. ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சப்பாத்தி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தக்காளி ஊறுகாய் இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமான ஊறுகாய் பிடிக்குமோ அதோடு நீங்கள் இதை தொட்டு சாப்பிடலாம். ஸோ ட்ராவல் டைமில் ரொம்ப யூஸ் ஆகும் இது. பாருங்கள், சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலராக வரணும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா சப்பாத்தியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி நீங்கள் டீயோடு சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. இந்த ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.